வணக்கம் நேயர்களே, தந்தியின் கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வர்த்தகம் சார்ந்த படிப்புகள் குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில காமர்ஸ் ஸ்டடீஸ் பத்தி பார்க்க போறோம். காமர்ஸ் வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பேக் போன் ஸ்டடீஸ் அப்படின்னே பார்க்கப்படுது. இன்னொன்னு த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் கரியராகவும் பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப நடுவுல கொஞ்ச நாள் காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் படிப்பாங்க. மீதி எல்லாரும் இந்த ஐடி ஜாயின் பண்ணணும், இந்த ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்லப்படாது, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. பிகாம் காமர்ஸ் ஏதாவது தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தது. பட் இப்ப பார்க்க போனா இன்ஜினியரிங்கை விட உங்களுக்கு காமர்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 3-4 இயர்ஸா பார்க்கும்போது நம்ம எடுத்து பார்க்க முடியும். சோ நம்ம த சோ கால்டு ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சொல்லப்படுற இந்த இன்ஜினியரிங்க காமர்ஸ் ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுன்றதை விட இன்றைய தினம் பார்க்கணும்னு சொன்னா காமர்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னா இன்ஜினியரிங்கோட காமர்ஸ் ஸ்டடி என்பது என்றைக்குமே போட்டி இல்லை. பணம் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் அந்த போட்டி அப்படின்றதனுடைய பேரெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இன்னைக்கு தேதியில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எத்தனை ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க அப்படின்றதுக்கும், காமர்ஸ் முடிச்சு அந்த சிஏ முடிச்சுட்டு எத்தனை ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க அப்படின்ற வித்தியாசம் பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் 10 பங்கு வித்தியாசம் இருக்குதுன்றதுதான் உண்மை. அந்த 10 பங்கு வித்தியாசம் இருக்குதுன்றது எனக்கோ உங்களுக்கோ தெரியறதை விட நம்ம கல்லூரி மாணவர்களுக்கும் கல்லூரியை சேர்க்கக்கூடிய செல்வங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதுன்றதுனால அவங்க அதுக்கான இடத்துக்கு போறாங்க. அவங்களே நல்ல இந்த கரியர் தான் எடுக்கணுங்கிற லெவலுக்கு இப்ப அவங்களே இன்னைக்கு தேதியில பியர் பிரஷர் அப்படின்றதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது. எந்த ஒரு கல்லூரிக்கு போகணும்னாலும் அப்பாவையும் அம்மாவையும் கேட்டு சேர்ந்தது நம்ம காலம். இன்றைய தினத்துல அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய சீனியர்ஸ் எந்த இடத்துக்கு போனாங்க, அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றி செல்லணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க அந்த மாதிரி போற ஒரு காலத்தின் கட்டாயம் காமர்ஸுக்கு உண்டு. அந்த காமர்ஸிலும் தனித்த ஒரு இடம் பிடித்திருப்பது சிஏ எஜுகேஷன் அப்படின்றது நம்ம இப்போ காமர்ஸ் ஸ்டடீஸ் பத்தி உங்ககிட்ட இருந்து நிறைய விளக்கங்கள் நாங்க கேட்க ரெடியா இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மன்னார்குடியிலிருந்து அருள் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அருள், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நான் பிபிஏ சென்னையில எந்த காலேஜ் யூஸ் பண்ணலாம்? பிபிஏ சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம்? பிபிஏ அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில 4-5 கல்லூரியில பிரதானமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எந்த கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைக்குதோ அதுல சேரலாம். இன்னைக்கு பிகாமுக்கு அப்புறம் பிபிஏ என்கின்ற சீட்டுக்கு போட்டி அதிகமா இருக்குது. இந்த பிபிஏல இந்த கல்லூரி அந்த கல்லூரின்றதை விட அவர் எந்த கல்லூரி அவருடைய வீட்டுக்கு அருகாமையில இருக்குதுன்னு பார்த்து அந்த கல்லூரியில சேர்றது அவருக்கு சிறந்ததா இருக்கும். வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற கல்லூரி அப்படிங்கறது பாக்குறதுக்கு பதிலா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேர்றதுங்கிறது ஒரு கட்டாயமா இப்ப இல்லையா? ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத விட பிபிஏ என்பது ஒரு ஆரம்ப காலகட்ட பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி. அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல அவருக்கு பேசிக் எஜுகேஷன் கொடுத்துறாங்க. அந்த பேசிக் எஜுகேஷனுக்கு அப்புறம் அவர் அடுத்த ஒரு டிகிரி பண்ணாத வரையில் அவருக்கு வேலை உத்தரவாதம் இல்லாம இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது அவர் இட் இஸ் பெட்டர் தட் ஹி சூசஸ் த பிபிஏ as a initial stage and then further goes to the remaining place. இப்ப அருள் இந்த காலரை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்டாவே நம்ம கிட்ட கேட்டுட்டாரு, நான் பிபிஏ எடுக்கணும், நான் எந்த காலேஜ்ல எடுக்கலாம். பட் இப்ப சிட்டில எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கான டவுட் வராது. நான் பிபிஎம் தான் ஜாயின் பண்ணணும், இல்ல பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் ஸ்டடீஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு ஒரு கிளியர் ஐடியாவோட இருப்பாங்க. பட் கொஞ்சம் ஒரு லிட்டில் டவுன்ல இருந்தோ இல்ல ஒரு வில்லேஜ்ல இருந்தோ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்ப அவங்களுக்கு காமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், பிகாம் எடுத்து படிக்கிறதா, பிபிஎஸ் எடுத்து படிக்கிறதா, பிபிஎம் எடுத்து படிக்கிறதா. இப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இன்னைக்கு தேதியில பார்க்கும் போது படிக்கிறதுன்றது அந்தந்த பிள்ளைகளுடைய செல்வங்கள் எந்த அளவுக்கு உயரணும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இன்னைக்கு கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் கிராஜுவேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு
இன்றைய தினம் வந்து நம்ம இந்தியாவினுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து கல்லூரியில தான் போய் சேரணும், சேர்ந்து தான் படிக்கணும் அப்படின்றது இல்லாம போஸ்டல் எஜுகேஷன்ல வந்துட்டு பிகாம் பிபிஏ எல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த கல்லூரி அந்த கல்லூரி அப்படின்றது இல்லாம அவங்களுடைய மேலும் அந்த பிகாம் பிளஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பிகாம் பிளஸ்ல பிகாம் படிச்சுக்கிட்டே அவங்க வந்து அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கவுண்டிங், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து மேலும் இருக்கும். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், திருவள்ளூர்ல இருந்து திவ்யா ஷாலினி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திவ்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ வணக்கம் திவ்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் வந்து பிகாம் முடிச்சிட்டு சிஏ பண்ணலாம்னு இருக்கேன் சார். நல்லது. அப்படி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அதாவது பிகாம் முடிச்சிட்டும் சிஏ பண்ணலாம். பிகாம் செய்துகிட்டு இருக்கும் போதே கூட சிஏல ஒரு சில இன்டர்மீடியட் அப்படின்ற கூடிய ஐபிசிசியும் நீங்க வந்து சிபிடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின் ஃபார் தட் கோர்ஸ் ஆல்சோ. இப்ப இவங்களுடைய இதுபடி உங்க பிகாம் முடிச்சிட்டும் பார்க்கலாம். அதுக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம்ல அவங்க சேர்த்து படிக்கலாம். கோவையிலிருந்து ஷர்மிளா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷர்மிளா, உங்களுடைய கேள்வி என்ன ஷர்மிளா சொல்லுங்க. மேடம், எங்க பையன் வந்து பிஎல் பண்ணணும்னு இருக்கான். ஓகே. பிஏ வந்து வேற காலேஜ்ல படிச்சுட்டு பிஎல் பண்ணலாங்களா இல்ல டைரக்டா 5 years கோர்ஸா பண்ணலாமான்னு கேக்குறேன். இன்டிகிரேட்டட் கோர்சஸ் பண்றது பெட்டரா இல்ல, இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? பிகாம் முடிச்சிட்டு பிஎல் பண்ணலாமா இல்ல பிஎல் டைரக்டா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிஎல் டைரக்டா பண்றது தான் அவங்களுக்கு வந்து சால சிறந்ததா இருக்கும். மதுராந்தகத்திலிருந்து ஸ்ரீராம் என்கிற நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்ரீராம் வணக்கம். ஸ்ரீராம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். பிகாம் ஆனர்ஸ் பிஎல் முடிச்சிட்டு சிஏ பண்ண முடியுமா? பிகாம் ஆனர்ஸ் டிகிரி அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்ல சிபிடி எழுதணுமா? பிகாம் ஆனர்ஸ் ஒரு டிகிரியாவே கொண்டுகிட்டு வந்து அதுல 55% தேர்ச்சி பெற்று மார்க் வாங்கியிருந்தோம்னு சொன்னோம்னா டைரக்டா சிஏ சேரலாம். சென்னையிலிருந்து மகாலட்சுமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மகாலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட மகளுக்காக நான் கேக்குறேன். என்னோட மகள் வந்து பிகாம் முடிச்சுட்டு போஸ்டல்லே எம்காம் முடிச்சாச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. இப்ப வேலை பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூர்ல, நல்ல கம்பெனில வேலை பாக்குறாங்க. நான் அவங்களை கேட்காம ஏசிஎஸ் வந்து போஸ்டர்ல படிக்கலாம்னு நினைச்சிட்டு 2012 வந்து புக்கை வாங்கிட்டேன் நாங்க. அதுக்கப்புறம் 2013 வந்து அது கம்பெனி லா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புக்கு வந்து வச்சுட்டு பண்ணவே இல்லை, அப்ளையும் பண்ணல. அது வேஸ்ட் அப்படிங்கிறா. இப்ப அதோட வேல்யூ இருக்கா? எவ்வளவு வருஷம் வேல்யூ இருக்கு? அதை நான் நேர்ல பார்த்து கேட்டுக்கிறேன், போனை கட் பண்ணிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது அந்த புக் வாங்கினதெல்லாம் எந்த விதமான வேஸ்டும் இல்லைங்க. கம்பெனி சட்டம் மாறி இருக்குது. அதுக்கான மாற்று புத்தகம் என்னவோ அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கம்பெனி லா இன்ஸ்டிடியூட்ல போய் கேட்டு வாங்கிக்கலாம் நீங்க. சார், இப்ப வந்து நம்ம அண்டர் கிராஜுவேஷன் கோர்சஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. பிகாம் இருக்கு, பிபிஏ, பிபிஎம், இந்த மாதிரி நிறைய விஷயம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பத்தியும் நீங்க பேசிருந்தீங்க. இப்போ இன்னொரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஸ்பெஷலைசேஷன்லயே சார்ட்டர்ட் பினான்சியல் அனலிஸ்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கும் இந்த சிஎஃப்ஏன்னு சொல்லப்படுற இந்த சார்ட்டர்ட் பினான்சியல் அனலிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல எந்த வந்து நம்ம ஹைலி ஸ்கோப்ஃபுல்? சிஏ வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் ஸ்கோப் எப்படி இருக்கு, நார்மல் ஸ்கோப் இருக்கு. அதுக்கு சிஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி சார்? அதாவது நம்ம பாசிட்டிவா பேசுவோம். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நாங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுல ஒரு ரிசர்ச் பண்ணி எவ்ரி டைம் வாட் எவர் இஸ் த ரிக்வயர்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த எக்கானமி, வித் ரெஃபரன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கரிக்குலத்தை மாத்திக்கிட்டே வரோம். நாங்க வந்துட்டு என்னன்னா we are the people, a chartered accountant அப்படின்னு சொன்னோம்னா he knows something about everything. Knowing everything about something is the other course which you are mentioning. Knowing something about everything is a better advantage than knowing everything about something. So இது வந்து it is better to avoid this course அப்படிங்கிறது அத மாதிரி சொல்லுங்க. பாசிட்டிவா, அதாவது பாசிட்டிவா சொல்லும்போது compare to that of chartered accountancy வச்சிருக்கோம். கண்டிப்பா ஆப்ஷன் ரெண்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன்ல வாங்க. தாம்பரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ஸ்ரீதர், அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர் வணக்கம். ஸ்ரீதர், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்.
ஸ்ரீதர் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து டாக்டர் தீபிகா. சரி ஸ்ரீதர், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அதை சொல்லுங்க. வால்யூம் கம்மி பண்ண. பயோ குரூப் எடுத்திருக்காங்க. சரி சொல்லுங்க. சிஏ பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. 60% மார்க் வந்து அந்த குரூப்ல பாஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு பிஎஸ்சி பாட்னி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு சிஏ பண்ண வரவங்க இன்னுமே வந்து ஜொலிக்கிறாங்க இந்த ப்ரொஃபஷன்ல அப்படின்றது ஒரு செய்தியா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க. சரி, இப்ப நீங்க வந்து இந்த பிகாம் படிக்கும் போது இந்த போஸ்டல்ல படிக்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப என்ஜினியரிங்லாம் சில காலேஜஸ்ல வந்து டூவல் டிகிரின்னு அவங்க ஆஃபர் பண்றாங்க இல்லையா? ஒரே டைம்ல அவங்க 2 டிகிரியும் படிச்சுட்டு முடியும். அந்த மாதிரி இப்ப ஆர்ட்ஸ்ல வந்து இப்ப பிகாம் படிக்கும் போது இந்த மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம்ங்கிறது சில காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஹவு அட்வைசபிள் இஸ் டு procure this type of multidisciplinary curriculum? அதுக்கு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில வந்து அதுக்காக ஸ்கீம் ரெடி பண்றாங்க. எங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல இருந்து we are in touch with many of the universities. அவங்களுடைய அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயே we are helping them out. அது மட்டும் இல்லாம எங்களுதுல அக்கவுண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். அவங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து சிபிடி பாஸ் பண்ணி ஐபிசிசில ஒரு குரூப் முடிச்சுட்டு 1 year ட்ரைனிங் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா பிகாம் டிகிரி கூடவே அக்கவுண்டிங் டெக்னீஷியன் சர்டிபிகேட் அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த அக்கவுண்டிங் டெக்னீஷியன் சர்டிபிகேட் இருக்கிறவங்களும் மற்ற பிகாம் மட்டும் இருக்கிறவங்களும் ஒரு வேலைக்கு போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க மற்றவங்களோட 1000 பேருக்கு முன்ன இவங்க வந்து வேலை வாய்ப்புல பிரகாசமா ஜொலிப்பாங்க. கண்டிப்பா நம்பர் 1ல வரும் அப்படின்றது இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸா இதை யூஸ் பண்ணிக்கலாம். தஞ்சாவூரில் இருந்து ராஜேஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. சார், நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. நான் ராஜேஷ், உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. பிபிஏ படிக்கணும்னு கேக்குறீங்களா? நான் 12th முடிச்சிருக்கேன். சரி. இல்ல, நான் இப்ப டிப்ளமோ படிக்கலாமான்னு கேக்குறேன். டிப்ளமோ படிக்கலாமா? டிப்ளமோ இன் காமர்ஸ் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு படிக்கட்டு. அவர் வந்து இந்த ஒரு கோர்ஸையும் எடுக்கலாம். இப்ப நீங்க எப்படி இந்த பிபிஏ எல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி டிப்ளமோ எடுத்து படிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஊட்டியில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், நீலேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. ப்ளஸ் 2 முடிச்சிட்டுங்க. ஓகே. சிஏ பண்றதுங்க நல்லதுங்களா? இல்ல பிகாம் பிஎட் ஒரு கோர்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா? அது பத்தி சிஏ பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா? தெரிஞ்சுக்கலாம். சிஏ பண்றது அப்படின்றது வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா வந்து உங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வழிமுறை. பிகாம் சிஎஸ் அப்படின்றது வந்து அந்த கம்பெனி செக்ரட்டரியா போறதுக்காக வந்து ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி அதுக்கான சப்ஜெக்ட்ஸை வந்து செய்து காலேஜில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ். நீங்க பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்றது வந்து உங்களுக்கு இன்னுமே வேலை வாய்ப்புகளுக்கு வந்து நல்ல பிரகாசமா இருக்கும். உங்க வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்களுடைய கிராமம் இல்ல நீங்க இருக்கக்கூடிய டவுன் எல்லாமே வந்து சுபிட்சமாவதற்காக நீங்க ஒரு ஆள் சிஏ படிக்கிறதுலயே நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. சிஏங்கிறத ஒரு கல்பத்தரு மாதிரி அப்படிங்கிறீங்க? அப்படியேதான். இப்ப நாங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு ஒரு சிஏ இருந்துட்டோம்னு சொன்னாலே அந்த வில்லேஜ் வந்து நல்லா செழிப்பாயிடும். அந்த வில்லேஜுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் திட்டத்திலையும் நாங்க செய்துட்டு இருக்கோம். கோவையிலிருந்து கோகுல் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், வணக்கம். கோகுல், உங்களோட கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. மேடம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்காங்க மேடம். ஓகே, அத பத்தி சொல்லுங்க கோகுல், தொடர்ந்து பேசுங்க. ஃபியூச்சர்ல வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஃபாரின்ல இந்தியால ஸ்கோப் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். கோகுல், இன்னைக்கு நம்ம காமர்ஸ் ஸ்டடீஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஓகே சார், இப்ப வந்து நம்ம பிளைண்டா வந்து இதோடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா பின் பாயிண்ட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லணும்னா, இப்ப பிகாம் முடிச்சுட்டு வந்தவங்க எப்படியும் எம்காம் படிச்சுதான் ஆகணும், இல்ல எம்பிஏவோ இல்ல அவங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ படிச்சுதான் ஆகணும். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு? அதாவது மற்ற படிப்புகளை வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில தான் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இருக்குது. பட் சிஏல வந்து எல்லா விதமான தொழிலையும் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பிகாம் முடிச்ச ஒரு அக்கௌண்டன்ட் தேவைப்படுறாங்க. அக்கௌண்டன்ட் தேவைப்படாத, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவைப்படாத எந்த விதமான இண்டஸ்ட்ரியும் இல்ல அப்படின்றது வந்து நம்ம நேர்முக பதிலா சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரி தான் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைட் ஸ்ப்ரெட்டா தான் இருக்கு. வைட் ஸ்ப்ரெட்ன்றதை விட இல்லாம அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடம், செலவு செய்யலாமா செலவு செய்யக்கூடாதான்றது முடிவு இல்லாம பட்ஜெட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடியது, பட்ஜெட்டை உருவாக்கக்கூடியது, அதற்கான வளர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய வந்து அந்த லாபம் எல்லாத்தையுமே வந்து முதற்கண் பார்வையே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இடத்திலும் ஒரு அக்கௌண்டன்ட் இடத்திலும் தான் இருக்கின்றது என்றது நிச்சயமான ஒரு உண்மை. சென்னையிலிருந்து சதீஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சதீஷ் வணக்கம். சதீஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. நான் வந்து பிகாம் முடிச்சு எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஓகே, ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சதீஷ். பிகாமும் நான் எம்பிஏ முடிச்சு இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே. இதுக்கு மேல நான் ஃபினான்ஸ்ல ஏதாவது பண்ண முடியும்னா ஏதாவது கோர்ஸ் ஆஃபர் பண்றீங்களா சார்? பிகாம் எம்பிஏ முடிச்சதும் நீங்க சிஏ படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்பயுமே வந்து சிஏ படிக்கிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து வேலை முடிச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சிஏக்கு சேர்ந்து 2.5 வருஷத்துல வந்துட்டு அவர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பிரமாதமா பலருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு கோயம்புத்தூர்லயே. அதனால நீங்க எம்பிஏ முடிச்சதுனால சிஏ படிக்க முடியாதுன்றதுல எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமும் சிஏ வந்து படிக்கலாம். இன்னைக்கு எங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற எங்க இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள் எல்லாம் வந்து சிஏல ஜாயின் பண்ணி இப்ப செய்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து 20% வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்ற பேர்ல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வேலைகளுக்கான ப்ராஜெக்டுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. ஸ்கோப் இன்டர்நேஷனல் அப்படின்ற இதுலயும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆர் தேர் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 30-40%. கோவையிலிருந்து சுமதி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமதி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க சுமதி. குட் ஈவினிங். சொல்லுங்க. என் பொண்ணு வந்து இப்போ 11th 3rd குரூப் படிச்சிட்டு இருக்கா. சரி. அவ வந்து பேங்கிங் லைன்ல இல்ல அக்கவுண்ட்ஸ் லைன்ல வரணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக வந்து இப்போ செப்பரேட் பிகாம் எடுக்கணுமா இல்ல பிகாம் சிஏ பிஏ சிஎஸ் அந்த மாதிரி பிகாம்ல இருக்கு, அது எடுத்தா பெஸ்டா? இதுதான் என்னோட क्वेश्चन. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சுமதி. அவங்க வந்து பிகாம் படிக்கணும் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொன்னோம்னா வெண்ணிலா கோர்ஸ் அப்படின்னு சொல்றது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அது சேரலாம். அதுல ஸ்பெஷலைசேஷன் ஆடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும் போது பிகாம் சிஏ பிகாம் சிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில கல்லூரிகள்ல வந்து கோர்ஸ் கொடுக்கறாங்க. அதுலயும் வேணும்னா செய்யலாம். பட் பிகாம் பிளெயினாவே செய்யறது பெட்டர். அதை முடிச்சுட்டு அவங்க சிஏக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னுமே அவங்களுடைய வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்றது சொல்லி. சார், இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க உங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்ச கிராஜுவேட்ஸ் கூட இந்த சிஏ வந்து படிக்கணுங்கிறது நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் உண்மை வராங்க அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வந்து காம்படிஷன் அங்க ரொம்ப, இப்ப காமர்ஸ் படிச்சோ இல்ல காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தோ வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் வேற டிசிப்ளின் எடுத்து பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல யாரு படிச்ச எந்த டிசிப்ளின் எடுத்து படிச்சவங்களா இருந்தாலும் வராங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்க காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. 1948ல ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஏ இன்ஸ்டிடியூட் நிர்மாணிச்சாங்க. எந்த விதமான மற்ற படிப்புக்கும் இல்லாத ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேற்பார்வையில் வந்து நாங்க இயங்கிக்கிட்டு வரோம். எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கேபிடேஷன் ஃபீ இல்ல, டொனேஷன் இல்ல, எந்த விதமான ரிசர்வேஷன் இல்ல, யார் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு மும்பைல வந்து ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு வந்து
அகில இந்திய லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 43 நிறுவனங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டுட்டு வந்து அவங்க வீட்டுல கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ். அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க யாருமே அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாம இருக்கிறதுனால அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்க சிஎல் இன்னைக்கு சேரக்கூடிய ஒரு நிலைமை வந்துருக்கு. என்னதான் காம்படிஷன் அதிகமா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களை தயார்படுத்திக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, படிக்கிறவங்க பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வந்து பிரதானம். யார் ஒருவர் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஆடிட்டர் ஆகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம் அப்படின்றது வந்து கண்கூடாம பார்க்கலாம். நீங்க சார் ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. காமர்ஸ் எடுக்கிறதுனாலயோ இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எடுக்கிறதுனாலயோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறது நிறைய பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கலாம் இந்த கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். நேயர்களை, நாளையும் வர்த்தகம் சார்ந்த படிப்பு பற்றி தான் நாம் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.